வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சக்தி இட்லி மிளகா பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்டு சமையலற அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கடையில எதுவுமே வாங்க வேணாம். கடாயில ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்குங்க. அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த எள்ள தட்டுல மாத்திட்டு 3/4 கப் அளவுக்கு வரமிளகா, 3/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை வானல்ல போட்டு நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கங்க. வறுத்த மிளகா கருவேப்பிலையை தட்டுல போட்டுட்டு அதே கப்பல 1/4 கப்ல பாதி அளவுக்கு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். அதை வானல்ல போட்டுடலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா பூண்டை வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டு வரும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொரகொரப்பா. இது போல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுறேன். இது கூடவே பூண்டையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்குங்க. சக்தி இட்லி மிளகா பொடியோட ரகசியமே பாத்தீங்கன்னா தரமான மிளகா, வெள்ளை எள்ளு, பூண்டு, பெருங்காயத்தூள். இதனாலதான் அதனோட சுவையும் மனமும் நிறமும் சூப்பரா இருக்கு.